கட்டாச்சலத்தில் கோயில் வந்து எல்லா திருவிழாவும் ஈஸ்வரன் கோயில் இருக்குது இல்லையா, அது ஈஸ்வரன் கோயில் பெரிய திருவிழா. நாங்கள் திருவிழா 3ஆம் திருவிழா, நாங்கள் 10 நாள் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் நாங்கள் 3ஆம் திருவிழா இப்போ கூட செய்து 3ஆம் திருவிழாக்கு 30,000 40,000 ஒரு திருவிழாவுக்கு. இப்போ கூட எங்கள் வீட்டு வந்தாலும் செய்யிட்டு அவ்வளோ அப்புறம் மற்ற திருவிழாலாம் நிறைய நடக்கும். அவ்வளோ வந்து எல்லாருமே ரொம்ப பக்தர்கள். சைவத்தில் ரொம்ப சைவ செய்தார்கள். எல்லாரும் சைவர்கள் வந்து எல்லோரும் இது சைவமாக தான் இருப்பாங்க. அசைவம் இப்போ தான் ஏதோ சாப்பிட்றாங்க. எல்லோரும் சைவர்கள் சைவம் தான் சாப்பிடுவாங்க. கடவுளை எல்லாருமே அப்படி வச்சுக்கணும். ரொம்ப கடாச்சப்படுறோன்றதுக்கு பேருக்கு கூட தெரியும். முதலியார்கள் சொல்லுவாங்க. கடாச்சரம் முதலியார் செய்யுது. அங்கே எல்லாரும் சைவர்கள் விழாக்கள்லாம் நிறைய நடத்துவாங்க. அதான் சுற்றி வேறு ஒன்றும் இல்லாமல் அந்த இதில் எல்லாம் பேர் கோயிலில் அப்புறம் ராமகிருஷ்ணன் மடம் என்ன அது இந்த மடம் பேர் ஞாபகம் இல்லையே. அந்த மடத்தில் இருப்பார் ராமன் சுவாமி மடம். ராமலிங்க சுவாமி மடம் இருக்குது. அதில் இவர் ரொம்ப முக்கியமானவர். எங்கள் வீட்டுக்கார் அற்புதமாக இருக்கும். வியாழக்கிழமை இப்போ பூஜை நடக்கும். அதுக்கு அவர் போயிடுவார். வியாழக்கிழமைனா எங்கே இருந்தாலும் வியாழக்கிழமை மடத்துக்கு போகணும், வியாழக்கிழமை மடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அடுத்தது அப்புறம் அது பௌர்ணமி இன்னொன்று ஒரு விசேஷங்களாக வரும். அதுக்கு நான் மடத்தில் ஏழைகளுக்கு சாப்பாடெல்லாம் போடுவாங்க. நல்ல சமையலாம் எல்லாருக்கும். அதாவது அந்த வகையில் கட்டாச்சவரம் சொல்கிறேன்னே இப்போ கூட இருக்காரு. நாங்கள் கூட செய்வோம். ராமசாமி எங்கள் வீட்டுக்கு கிட்டே தான் ராமசாமி மடம். பஜனைலாம் நடக்கும். ஐயோ அது ரொம்ப மோசமாக நடந்துட்டுருக்கோம். முற்றோதல் சொல்லுவாங்க. திருவாசகம் எடுப்பாங்க. அந்த பதம் இருக்குது. அப்படியே ஞாபகம் இல்லை. மற்றொரு ராமலிங்க சுவாமியினுடைய புக்கு இருக்குது. ஒரு முற்றோதல். ஐயோ அது 6 திருமுறை 6 முறைகள் இருக்குது. அது ஒரு படிப்பாருங்க. எல்லாம் படிப்பாங்க. அதெல்லாம் படிப்பார். இவ்வளோ பெரிய புக்கு 6 திருமுறைகள் அதெல்லாம் வச்சுன்னு படிப்பார். இப்போ தான் அந்த புக்கை இந்த மடத்தை கொண்டு கொடுத்தாரு. நாங்கள் எல்லாம் போய் படிப்போம். படித்ததுக்கு எல்லோரும் படிச்சுட்டு வச்சுட்டு ரொம்ப விசேஷமாக நடக்கும். அவ்வளோதான் வச்சுருங்க. போதுங்க அவ்வளோதான். முருகனுக்கு ஆரம்பத்து முருகன் சர்வத்தர். ஐயோ எங்கள் முருகன் வந்து முருகனை பற்றி என்ன சொல்கிறது. எங்கள் ஊரார் அவர் தான் அவங்க அப்பா படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்ககிட்ட சாரங்கிட்ட அங்கேயே டாக்டர்கிட்ட வேலை செய்து இவர் எப்படியோ படித்து அப்புறம் எப்படியோ வந்தார். அதில் அவங்க அப்பா சாப்பிட்றதுனால நாங்கள் தான் அந்த குடும்பத்தை இங்கே யார் கவனிக்கிட்ட அந்த குடும்பத்தை யாருமே இல்லை. அவர் அப்படியே தடாது வந்துட்டாங்க. இவர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த சின்ன ட்ரெயின் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாத, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி மூளை சரியில்லாத போயிட்டாங்க. இவங்க அம்மாவுக்கு முருகோட அம்மா சிந்தாமணி முருகோட ரொம்ப என்ன தானே கொடுக்கும். அதுக்கு டாக்டர்கிட்ட போய் அப்பப்போ மருந்து வாங்கி கொடுக்கணும். இவ்வளோ வேலை நான் செய்திருந்தா யாருக்கு அவனுக்கு. நான் தான் இங்கே இருந்து நாங்கள் தான் அந்த நானும் அவர் தான் அந்த குடும்பத்தையே கவனிச்சுக்கிட்டு வேணுது. அதனால் முருகனுக்கு எங்களை பற்றி ரொம்ப நாங்கள் தான் அந்த குடும்பத்தில் சேவை அதில் அப்படியே செய்த பிறகு தான்
அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி அதுக்கு நாங்கள் தான் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம் பண்ணதுனால அதே சிரிச்சுக்க அவருக்கு அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு இந்த பையனுக்கு சின்னவனுக்கு கல்யாணம் முருகோட கல்யாணம் இருந்தால் பெரியவர் நாங்கள் ஒரு பைசா கூட நாங்கள் செலவு பண்ண நாங்கள் என்ன பண்ணுவோம். அவர் வசதியானவங்க அவருக்கு முருகோடத்துக்கு பொண்ணு கொடுத்தாங்களா அவங்க சாலையமங்கலம் தஞ்சாவூர் சாலையம் அதை வச்சுட்டு அவரை எங்களுக்கெல்லாம் கூட ட்ரெஸ்ஸு கொண்டாந்து கொடுத்தாரு, கொடுத்தாரு எல்லாம் சொல்லி கொடுத்து அவர் தான் எங்களுக்கு பார்த்துக்கு இது வரைக்கும் அவர் நினச்சிருக்காரு. தாத்தா பாட்டியை நாம் தான் கவனிக்கணும். ஏன்னா நாங்கள் மாறிவிட்டாரு நம்ம தான் கவனிக்கணும். அதனால் முதல் என்ன சின்ன நோய் இருந்தாலும் இங்கே வந்துடணும். நாங்கள் இருக்கணும் உடம்பு சரியில்லைன்னா உடனே இங்கே மெட்ராஸ் வந்துடணும் அப்படின்னு. ஐயோ அவரை வந்து அப்படித்தான் கவனிச்சார். ரொம்ப உடம்பு சரியில்லாதப்போ அவங்க தாத்தாவுக்கு ரட்சத்தில் கொண்டு போய் சேர்த்தாரு. சாகிற நிலையிலே இருந்தார். அவர் தான் உயிர் கொடுத்து பழைக்க வச்சார். அவர் ஒரு சமயம் இது. அதுக்கு பிறகு ஹார்ட் ஆப்ரேஷன் அவர் தான் செய்தார். 5 லட்சம் ஆசை இருக்கும். நான் வேணாம் நல்லா நான் செய்கிறேன் தாத்தா அப்படின்னு. அப்போ அவர் வந்து கிளினிக்லாம் கிடையாது. அந்த இதில் எஸ்ஆர்எம்மில் வேலை செய்யணுண்டு. இவருக்கு கிளினிக்லாம் இப்போ தான் வச்சது. எஸ்ஆர்எம் வேலை செய்திருந்தார். அப்படி கூட தாத்தா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க நான் செய்யணும் அவர் தான் செய்தார். நாங்கள் 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தோம். அவர் செய்தார். அந்த முதல்ல ஒரு இது இதில் ஒரு இது உயிரை காப்பாற்றினாங்க. எனக்கு அதே போல் கொஞ்சம் பழையது சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்துடுது. அது தலைவலி வந்துச்சு. அது ஏதாச்சு அதை கொண்டு அவர் தான் பார்த்தாரு. பார்த்து தலையில் ஆப்ரேஷன் அது இன்னும் அப்படியே நுர மாதிரி அப்படியே நுரையில் தெருவில் போகிறதெல்லாம் பார்த்தா 2 தெரியுது எனக்கு. அதை தான் பார்த்து அவர் தான் என்ன எல்லாம் பார்த்து அதான் கவனிச்சார். எல்லாம் வந்து எங்களுக்குள்ள எல்லா வேலையும் அவர் நினச்சிட்டாரு. தாத்தா பாட்டுனா நம்ம தான் கவனிக்கணும். ஏதோ முதல்ல நான் கவனிச்சது இல்லை. அப்பா சத்து தான் நான் கவனிச்சேன். அப்படியே நினைக்கல. எனக்கு பிரச்சனை ரொம்ப பிரீத்தி. எனக்கு முருகோட்ட எனக்கு ரொம்ப பிரீத்தி எனக்கு. அதே போல் என் மேலே அவங்க தாத்தா பாட்டி என் மேலே ரொம்ப பிரீத்தி. முருகனை கேட்போம். எங்கன்னா இருக்கும்போது கூட அவங்க குழந்தைங்களாம் பிறந்தப்போ கூட ஆயா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுவான். இது வரைக்கும் வந்து ரொம்ப பிரீதி எங்கள் மேலே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் ரொம்ப இருக்காருக்கு. ஒன்று சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு இந்த இது ஆரம்பித்தார்.